நாம எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறோமா இல்லைன்னா பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் இருக்கிறோமா அப்படிங்கிற ஐயம் நமக்கு எழுந்திருக்கு. இந்தியாவை ஆளக்கூடிய காவி கும்பல் பாஜக அரசு நம்மை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான வெளிப்படையான பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் கேரளத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கரன் நம்பியார் அவர்களும் சுபின் செபஸ்டியான் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மத்திய அரசை கிழிச்சு தொங்க விட்டிருக்கிறாங்க. உங்களுடைய கருணையை எதிர்பார்த்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில எங்களுடைய மக்கள் இல்ல, உங்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன விஷயத்துல இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இப்படி பேசினாங்க, என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். 2024 வருஷம் ஜூலை 30ஆம் தேதி கேரளத்தில் இருக்கக்கூடிய வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாட்டையே பெரிய அளவில் உலுக்குன துயரத்திற்குள்ளாக்குன ஒரு சம்பவமாக அது நடந்தது. 260க்கும் மேற்பட்ட மனிதர்கள் உயிர்கள் உடல்கள் நிலத்தில் புதஞ்சு போச்சு, இறந்து போனார்கள். குடும்பமாக மரணித்து போன மனிதர்கள். ஒரே குடும்பத்தில் ஒரு நபர் இருப்பார், மற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தாய் இருப்பாங்க, தகப்பனோ பிள்ளையோ யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் தான் அங்கே நடந்தது. அதுலேயும் இதில் தப்பி பிழைத்தவர்கள் பலரும் உடல் ஊனமுற்றவர்களாகவும் இன்னுமே அவர்களால் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல்கள் அங்கே எழுந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் நிலை குலைந்து இருக்கக்கூடிய வயநாட்டை மீள்கட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேரள அரசு கடுமையான முயற்சிகளை முன்னெடுத்து வருது. இன்னும் சொல்ல போனால் அந்த பாதிப்புகளுக்கு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நிதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் மோடி அவர்கள் எல்லாமே ஹெலிகாப்டரில் எல்லாம் பார்த்தாங்க. அவர்கள் காட்டின படம் எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் கூட அப்படி தான் பேரிடர் வந்துட்டுன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் யாராவது வருவாங்க. 2024 வெள்ளப்பெருக்கில் எல்லாம் பார்த்தாங்க. உடனடியாக நாங்கள் நிதியை உங்களுக்கு விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறமாக கை மலர்த்திடுவாங்க. கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கேரளத்தினுடைய இந்த வயநாட்டு பிரச்சனையில் கேரள அரசு நிபுணர் குழுவை வச்சு இதற்கு மதிப்பீடு பண்ண தொகை 2221.10 கோடி. இந்த தொகையை மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வழங்கினாதான் இந்த புனரமைப்பு வேலைகளை சரியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேரள அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மதிப்பீடு பண்ணி கேட்டாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் இதில் சொன்னது தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் 260 கோடி நாங்கள் கேரள அரசாங்கத்துக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்ட தொகை. ஆனால் இந்த 260 கோடி ரூபாயையும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த செய்தியை தகவலை பேசக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் விடுவிக்கலை. அப்போ மக்கள் பெரும் துயரத்தில் உயிரிழந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அந்த மக்களுக்கு நிதி வழங்காத அரசை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றமே முன் ஒரு வழக்கை போட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயநாட்டினுடைய மக்கள் ஏற்கனவே வங்கிகளில் லோன் எடுத்திருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடன்களை உடனடியாக தள்ளுபடி பண்ணணும், இல்லைன்னா இந்த கடன் கட்டக்கூடிய அந்த கால அளவை நீட்டிக்கணும், இல்லை இதை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சு தான் தானாகவே முன் கேரளத்தினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை போட்டாங்க. இந்த வழக்கில் தான் ஆஜரான மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் அவர்கள் வினோதமான பதில்களை உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறாரு. இதற்குத்தான் கிளின்னு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கிழிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்ட பேரிடர்களில் இந்த கடன் தொகைகளை தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஆர்பிஐட்ட அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை, அதற்கான முன்னுதாரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கள்கிட்ட அந்த அதிகாரமே இல்லை, இந்த கடன்களை தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை, விதிகள் அதற்கு அனுமதிக்கல, இப்படி ஏடா கூடமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு தான் இந்த நீதிபதிகள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்றிய அரசுக்கு
இந்த நிதியை தாரதுக்கு மனம் இல்லைன்னா அதை வந்து நீங்க நேரடியாக தைரியமாக சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய கருணையை எதிர்பார்த்து கையேந்தி நிற்கக்கூடிய நிலையில எங்களுடைய கேரள மக்கள் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி மக்கள் பாதிக்கும் போது நீங்க இதை வெளிப்படையாக சொல்லணும், எங்களால உதவ முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட பேரிடர்கள் பெருந்துயர்கள் ஏற்படும் போது மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, நமக்கு எதுவுமே கிடைக்காது, இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யாது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இதை நீங்க வெளிப்படையாக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தடை? இதை நீங்க வெளிப்படையா சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறத தான் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த விதிகளுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து மக்களுக்கு உதவாமல் இருக்கிறது வந்து பெரும் துயரம், மோசடி அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் இது மாதிரியான சூழல்களில் ஒன்றிய அரசு மனம் இறங்கி அவர்களால் முடிந்த உதவிகளை செய்யணும், அதுதான் மனித மாண்பு, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக அவங்க வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து எங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்குறீங்க, ஒரு கண்ணில் வந்து நெய்யையும் வெண்ணையையும் ஒரு கண்ணில் வந்து சுண்ணாம்பை நீங்கள் பூசுறீங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த பத்திரிகைகளில் வந்து செய்திகளை வந்து எடுத்து முன்னால் போட்டு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அஸ்ஸாம் குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட போது 700 கோடி ரூபாய் 2024 வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான அந்த காசையும் நிதியையும் வந்து கிள்ளி போடலை. இதைத்தான் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அவர்கள் வந்து ஆளாத மாநிலங்களில், குறிப்பாக வந்து தமிழ்நாடு, கேரளா மாதிரி, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய நிதியை நியாயமாக கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான பேரிடர்கள் ஏற்படும் போது அதை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருக்கோம். அதே குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு நீதிபதிகள் வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கு இந்த பேரிடருக்கான உள்கட்டமைப்பை சரி செய்யறதுக்காக 900 கோடி ரூபாயை வந்து நீங்க ஒதுக்கி இருக்கீங்க. இங்க குடும்பத்தை இழந்து மக்களை இழந்து வாடிட்டு இருக்கான், உடல் ஊனமாக அவன் எப்படி நாளைக்கு பிழைப்பான், வேலை செய்வான் அப்படிங்கிறதே தெரியாது. அவன் வாங்கின அந்த கடன்களை வந்து தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இன்னுமே நியாயமாக வந்து இந்த வயநாட்டிற்கு வர வேண்டிய, கேரளாவுக்கு வர வேண்டிய இந்த பேரிடர் நிதியை வந்து நீங்க வழங்கலை. நாங்கள் எவ்வளவோ கேட்டோம், ஆனால் நீங்கள் சொன்னது 260 கோடி ரூபாய். அந்த 260 கோடி ரூபாயையுமே நீங்கள் விடுவிக்கலை. அதே நேரத்தில் ஹரியானாவிலையும் மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லையும் 900 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தனி பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. வேற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்நியர்களாக நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் நம்ம நேரமே சொன்னோம். நம்மளையெல்லாம் இந்த காவி கும்பல், மத்திய அரசாங்கம், பாஜக அரசு வெளிநாட்டினராக நடத்துதோ அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம வந்து எழுப்பணும். அந்த சந்தேகம் உண்மைதான் அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் நிரூபிச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா, சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம் இந்த 2 மாநிலங்களையும் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சத்தீஸ்கருக்கு நிதியை ஒதுக்குது, இமாச்சல் பிரதேசத்துக்கு நிதி ஒதுக்கலை. என்ன காரணம்? சத்தீஸ்கர் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலம், இமாச்சல் பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. அப்போ 2 மாநிலங்களுக்குமே நிலச்சரிவு ஏற்படுது, நீங்க கொடுக்கறது ஒரு மாநிலத்துக்கு. அப்ப இந்த மனப்பான்மையை என்ன சொல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு இருக்கு. நீங்க வயநாட்டினுடைய பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகாக இருந்தது. அது இன்னைக்கு நிலை குலைந்து போயிருக்கு. பலரும் உதவிகள் பண்ணாங்க, ஸ்பான்சர் பண்ணாங்க, அது வேற விஷயம். ஆனா அரசாங்கம் தன்னிடமிருந்து செய்யக்கூடிய அந்த நிதியை விஷயத்தை இன்னைக்கு வர செய்யலை. வீடு இழந்தவன், தோட்டம் இழந்தவன், கால்நடைகளை இழந்தவன், காரு வச்சிருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் காரை இழந்தவன், எல்லா சொத்துக்களையுமே இழந்து அவன் நிர்கதியாக நிற்கிறான்.
இந்த நேரத்தில் அவன்கிட்ட புடுங்கக்கூடிய வேலையை வந்து இந்த அரசாங்கம், இந்த வங்கிகள் வந்து பண்ணிட்டு இருக்கு. இது சரியில்லை அப்படிங்கிறது தான் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து சொல்றாங்க. ஏன்னா அவன் தான் இனிமே எழும்பி அவன் வாழ்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, சொத்துக்கள்னு எதுவுமே இல்லை. அப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவன்கிட்ட புடுங்கக்கூடிய வேலையை, ஜட்டியை புடுங்கக்கூடிய வேலையை செய்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த நீதிபதிகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் இந்த கடன்களை தள்ளுபடி பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யுது அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சுட்டு, இதில் இருக்கக்கூடிய வங்கிகளையும் இதில் இந்த வழக்கில் சேர்க்கணும், அவர்களும் இதில் வந்து பதில் சொல்லணும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு, இந்த மக்களுடைய துயரங்களுக்கு, நிலச்சரிவுகளுக்கு நீங்கள் வங்கிகளாக என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் வந்து கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த வங்கிகளை சார்ந்தவர்களும் இந்த முடிவுகளை எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வினோதம், இந்த பெருமுதலாளிகளுக்கான இந்த வாராக்கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணக்கூடிய வேலையை எவ்வளவு சொகுசாக ஒரு நிமிஷத்திலே வந்து பண்ணக்கூடிய இந்த வங்கிகள், மத்திய அரசாங்கம், நிதியமைச்சர் இந்த ஏழை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவனுக்கு எந்த விஷயமுமே, எந்த நிதியையுமே நியாயமாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையே கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதில் வேடிக்கையான விஷயம். அதில் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். மாற்றாந்தாய் மனப்பான்மையாக மட்டும் இல்லை, இது வந்து பெருமுதலாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட அரசு, பெருமுதலாளிகளை பாதுகாக்கக்கூடியது, பெருமுதலாளிகளுக்கு பணத்தை கொண்டு தட்டக்கூடியது. அவன் என்ன தவறு செஞ்சாலும், அவன்கிட்ட வந்து வாராக்கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை தள்ளுபடி பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த அரசாங்கம் செய்துட்ருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்த கேஸில், இந்த பிரச்சனையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து உண்மையிலே மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சாட்டை அடி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி.